யாழ் மத்திய கல்லூரியினுடைய பௌதிகவியல் ஆசிரியராகிய ஏரம்மமூர்த்தி சுதர்சாகிய யான் உங்கள் முன்னிலையில் மீண்டும் பௌதிகவியல் தொடர்ச்சியினை கற்பிப்பதில் பெருமகிழ்வடைகின்றேன். அந்த வகையில் நாங்கள் இறுதியாக வேணியர் இடுக்கிமானி ஒன்றின் இழிவெண்ணிக்கை மற்றும் வேணியர் இடுக்கிமானிகளில் வாசிப்புக்கள் என்பவற்றை கற்றோம். வேணியர் இடுக்கிமானி ஒன்றினுடைய பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க, வேணியர் இடுக்கிமானி ஒன்றின் பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க, வேணியர் கருவியினுடைய 9 பிரதான பிரிவுகளுடன் பிரதான அளவிடையினுடைய 9 சம பிரிவுகளுடன் வேணியர் கருவியினுடைய வேணியர் அளவிடையினுடைய 10 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவியாக்கப்பட்டிருந்தால் கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க, பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க, பிரதான அளவிடையினுடைய 9 சம பிரிவுகளுடன் வேணியரின் 10 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவி ஆக்கப்பட்டிருந்தால் கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க, பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க, பிரதான அளவிடையினுடைய 9 சம பிரிவுகளுடன் வேணியர் அளவிடையினுடைய 10 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவியாக்கப்பட்டிருந்தால் கருவியினுடைய இழிவெண்ணிக்கை எவ்வளவு? 9 பிரதான பிரிவு சமன் 9 மில்லிமீட்டர், அது சமன் 10 வேணியர் பிரிவு. ஆகவே ஒரு வேணியர் பிரிவு 0.9 மில்லிமீட்டராக இருக்கும். ஒரு கருவியினால் அளக்கப்படக்கூடிய மிகச்சிறிய நீளம் அக்கருவியினுடைய இழிவெண்ணிக்கை எனப்படும். ஒரு கருவியினால் அளக்கப்படக்கூடிய மிகச்சிறிய நீளம் அக்கருவியினுடைய இழிவெண்ணிக்கை எனப்படும். ஒரு கருவியினால் அளக்கப்படக்கூடிய மிகச்சிறிய அளவீடு அக்கருவியினுடைய இழிவெண்ணிக்கை எனப்படும். அந்த வகையில் இந்த கருவியினால் அளக்கப்படக்கூடிய மிகச்சிறிய நீளம் இழிவெண்ணிக்கை என்பது ஒரு பிரதான அளவிடையிலிருந்து ஒரு வேணியர் அளவிடையை கழிப்பதன் மூலம் பெறலாம். ஒரு பிரதான அளவிடை 1 மில்லிமீட்டர், ஒரு வேணியர் அளவிடை 0.9 மில்லிமீட்டர். ஆகவே கருவியினுடைய இழிவெண்ணிக்கை என்பது 0.1 மில்லிமீட்டரா 0.1 மில்லிமீட்டரா. ஆகவே மாணவர்களே, இந்த வேணியர் இடுக்கிமானி மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க, வேணியரினுடைய பிரதான அளவிடையின் 9 சம பிரிவுகளுடன் வேணியரின் 10 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவி ஆக்கப்பட்டுள்ளது. கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? ஆகவே 10 வேணியர் பிரிவுகள் சமன் 9 பிரதான அளவிடை, 9 மெயின் ஸ்கேல் என எழுதலாம். 9 பிரதான அளவிடை சமன் 9 மில்லிமீட்டர் சமன் 10 வேணியர் அளவிடை. ஆகவே ஒரு வேணியர் அளவிடை என்பது 0.9 மில்லிமீட்டர். இழிவெண்ணிக்கை என்பது ஒரு பிரதான அளவிடையில் இருந்து ஒரு வேணியர் அளவிடையை கழிப்பதன் மூலம் பெறலாம். ஆகவே 1 மில்லிமீட்டர் மைனஸ் 0.9 மில்லிமீட்டர் சமன் 0.1 மில்லிமீட்டர் ஆகும். ஒரு வேணியர் இடுக்கிமானியை பயன்படுத்தி அளவீட்டை பெறுகின்ற போது, ஒரு வேணியர் இடுக்கிமானி ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் அளவீட்டை பெறுகின்ற போது, தாடைகள் ஒன்றை ஒன்று தொட்டுள்ள போது பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் வேணியர் அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருந்தால் கருவி பூச்சியவளற்ற கருவி எனப்படும். தாடைகள் ஒன்றை ஒன்று தொட்டுள்ள போது பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் வேணியர் அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருந்தால் கருவி பூச்சியவளற்ற கருவி எனப்படும். தாடைகள் ஒன்றை ஒன்று தொட்டுள்ள போது வேணியர் கருவியினுடைய பூச்சி அளவீடு
பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீட்டில் இருந்து வலது புறமாக விலகி இருந்தால் கருவி நேர்பூச்சி அவளுடைய கருவி எனப்படும். தாடைகள் ஒன்றை ஒன்று தொட்டுள்ள போது வேணியரின் பூச்சி அளவீடு பிரதான அளவிடையின் பூச்சி அளவீட்டில் இருந்து இடதுபுறமாக விலகி இருப்பின் கருவி மறைப்பூச்சி அவளுடைய கருவி எனப்படும். தாடைகள் ஒன்றை ஒன்று தொட்டுள்ள போது பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் வேணியர் அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் ஒன்று ஒன்று தொட்டு கொண்டிருந்தால் கருவி பூச்சி அவளுவற்ற கருவி எனப்படும். ஒரு கருவி பூச்சி அவளு அற்ற கருவியாக இருக்கிற போது இருக்கின்ற போது ஒரு அளவீட்டை பெற்ற போது வேணியரினுடைய பூச்சி அளவீடு பிரதான அளவிடையினுடைய 7ஆம் 8ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருந்தது. பிரதான அளவிடையின் 7ஆம் 8ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க வேணியரின் 6வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. கருவி பூச்சி அவளு அற்ற கருவியாக உள்ள போது ஒரு அளவீட்டை பெறுகின்ற போது வேணியரின் பூச்சி அளவீடு பிரதான அளவிடையினுடைய 6ஆம் 7ஆம் பிரிவுகள் 7ஆம் 8ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க வேணியரின் 6வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது என கேட்டால் கருவியின் வாசிப்பு யாது? கருவி பூச்சி அவளு அற்ற கருவியாக உள்ள போது ஒரு அளவீட்டை பெறுகின்ற போது வேணியரின் பூச்சி அளவீடு பிரதான அளவிடையின் 7ஆம் 8ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க வேணியரின் 6வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. கருவியின் வாசிப்பு யார்? கருவியினுடைய இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். கருவி வாசிப்பை பெறுகின்ற போது கருவியினுடைய பூச்சி அளவீடு 7ஆம் 8ஆம் பிரிவுகளுக்கிடையில் காணப்பட்டது. ஆகவே 7 மில்லிமீட்டர். அத்துடன் வேணியரின் 6வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. 6 × 0.1 மில்லிமீட்டர். 6 × 0.1 மில்லிமீட்டர். ஆகவே 7.6 மில்லிமீட்டர் ஆகும் என நாங்கள் முன்னர் வகுப்புகளில் தெளிவாக கற்றோம். ஆகவே மாணவர்களே, இந்த வேணியர் இடுக்கிமானி ஒன்றின் ஒன்று பூச்சியவளு அற்ற நிலையில் ஒரு வாசிப்பை நாங்கள் பெறுகின்ற போது அதனுடைய வேணியரினுடைய பூச்சி அளவீடு பிரதான அளவிடையினுடைய 7ஆம் 8ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க வேணியரின் 6வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது என்றால் வாசிப்பு 7 மில்லிமீட்டர் பிளஸ் 6 × 0.1 மில்லிமீட்டர் என எழுதலாம். இதே போல மாணவர்களே, வேணியர் இடுக்கிமானி ஒன்றில் பிரதான அளவிடை 1/2 மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க வேணியர் இடுக்கிமானி ஒன்றின் பிரதான அளவிடை 1/2 மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க பிரதான அளவிடையின் 19 சம பிரிவுகளுடன் வேணியரின் 20 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவி ஆக்கப்பட்டிருந்தது. கருவியின் இழிவெண்ணிக்கை யாது? பிரதான அளவிடை 1/2 மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க பிரதான அளவிடையின் 19 சம பிரிவுகளுடன் வேணியரின் 20 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவி ஆக்கப்பட்டிருந்தது. கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? பிரதான அளவிடை 1/2 மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க பிரதான அளவிடையினுடைய 19 சம பிரிவுகளுடன் வேணியரின் 20 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவி ஆக்கப்பட்டிருந்தது. கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? பிரதான அளவிடை ஒவ்வொரு பிரதான அளவிடையும் 1/2 மில்லிமீட்டரில் அளவுகோலிடப்பட்டிருக்க 19 பிரதான அளவிடைகளுடன் 20 வேணியர் அளவிடைகள் பொருந்துமாறு கருவி ஆக்கப்பட்டிருந்தது. ஆகவே 20 வேணியர் ஸ்கேல்
20 வேணியர் அளவிடகள் சமன் 19 பிரதான அளவிடகள் என நாங்கள் எழுதலாம். அதாவது 19 தர அரை மில்லிமீட்டர் சமன் 20 வேணிய ஸ்கேல். ஆகவே ஒரு வேணிய ஸ்கேல் என்பது 19 கீழ் 40 மில்லிமீட்டர் ஆகும். பிரதான அளவிடை அரை மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டிருக்க பிரதான அளவிடையினுடைய 19 சம பிரிவுகளுடன் வேணியரினுடைய 20 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவி ஆக்கப்பட்டுள்ளது. கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? 19 பிரதான பிரிவுகள் சமன் 20 வேணியர் பிரிவுகள். ஆகவே 20 வேணிய ஸ்கேல் சமன் 19 தர அரை மில்லிமீட்டர். ஆகவே ஒரு வேணிய ஸ்கேல் சமன் 19 கீழ் 40 மில்லிமீட்டர் ஆகும். கருவியினுடைய இழிவெண்ணிக்கை என்பது கருவியினால் அளக்கப்படக்கூடிய மிகச்சிறிய நீளம் அது ஒரு பிரதான அளவிடையில் இருந்து ஒரு வேணியர் அளவிடையை கழிப்பதன் மூலம் பெறலாம். ஒரு பிரதான அளவிடை அரை மில்லிமீட்டர், ஒரு வேணியர் அளவிட 19 கீழ் 40 மில்லிமீட்டர். ஆகவே இது 1 கீழ் 40 மில்லிமீட்டர் 0.025 மில்லிமீட்டர் என்பதா 0.025 மில்லிமீட்டர் என்பதா ஒரு பிரதான அளவிடையில் இருந்து ஒரு வேணியர் அளவிடையை கழிப்பதன் மூலம் வாசிப்பை பெறலாம். ஒரு பிரதான அளவிடை அரை மில்லிமீட்டர், ஒரு வேணியர் அளவிடை 19 கீழ் 40 மில்லிமீட்டர். ஆகவே 1 கீழ் 40 மில்லிமீட்டர் 0.025 மில்லிமீட்டர் ஆகும். அதை சுருக்கினால் 0.025 மில்லிமீட்டர் ஆகும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த கருவியினை பயன்படுத்தி இந்த 0.025 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய இந்த கருவியினை பயன்படுத்தி ஓர் அளவீட்டை அளந்த போது 0.025 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய இந்த கருவியினை பயன்படுத்தி வாசிப்பொன்றை பெற்ற போது வேணியர் அளவீட்டின் பூச்சி அளவீடானது பிரதான அளவீட்டின் 12ஆம் 13ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க வேணியரின் 15வது பிரிவு பிரதான அளவிடை கோட்டுடன் பொருந்தியிருந்தது. கருவியின் இழிவெண்ணிக்கை யாது? 0.025 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய இந்த வேணியர் இடுக்கிமானியை பயன்படுத்தி ஓர் அளவீட்டை அளந்த போது வேணியரின் பூச்சி அளவீடானது பிரதான அளவிடையினுடைய 12ஆம் 13ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க வேணியரின் 15வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தியிருந்தது. கருவியின் வாசிப்பு யாது? 0.025 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய இந்த கருவியினை பயன்படுத்தி ஓர் அளவீட்டை அளந்த போது வேணியரின் பூச்சி அளவீடு பிரதான அளவிடையினுடைய 12ஆம் 13ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க வேணியரின் 15வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தியிருந்தது. கருவியின் வாசிப்பு யாது? கருவியின் வாசிப்பு என்பது பிரதான அளவிடையின் 12ஆம் 13ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருந்தது. எது? வேணியரின் பூச்சி அளவீடு. வேணியரின் பூச்சி அளவீடு எங்கே இருந்தது?
பிரதான அளவிடையின் 12ஆம் 13ஆம் பிரிவுகளுக்கு இடையில் இருந்தது. ஆகவே 12 தர பிரதான அளவிடை வாசிப்பு பிரதான அளவிடையினுடைய அளவீடு அரை மில்லிமீட்டர். 12 தர அரை பிளஸ் 15 தர வேணியரின் 15வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. 15 தர 0.025 மில்லிமீட்டர் என நாங்கள் எழுதலாம். ஆகவே மாணவர்களே 12 தர அரை 6 மில்லிமீட்டர் பிளஸ் 15 தர 0.025 மில்லிமீட்டர். ஆகவே 0.025 மில்லிமீட்டர் அது 0.375 மில்லிமீட்டர் ஆகும். 0.375 மில்லிமீட்டர் ஆகும். ஆகவே 6.375 மில்லிமீட்டர் என்பது இதனுடைய விடையாகும். ஆகவே மாணவர்களே கருவியினுடைய இழிவெண்ணிக்கை 0.025 மில்லிமீட்டராக இருக்க கருவியினுடைய 12ஆம் 13ஆம் பிரிவுகளுக்கு இடையில் வேணியரின் பூச்சி அளவீடு இருந்தது. அப்ப 12 தர அரை மில்லிமீட்டர் பிளஸ் 15வது பிரிவு பிரதான அளவுடைய ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. 15 தர கருவியினுடைய இழிவெண்ணிக்கை 0.025 மில்லிமீட்டர். ஆகவே 12 தர அரை 6 மில்லிமீட்டர். 15 தர 0.025 வண்டா 0.375 மில்லிமீட்டர். ஆகவே 6.375 மில்லிமீட்டராக இருக்கும். 6.375 மில்லிமீட்டராக இருக்கும். ஆகவே மாணவர்களே கோணம் இதே போன்று கோணங்களை அளவிடுகின்ற வேணியர் இடுக்கிமானி ஆய்வுகூடத்தில் உள்ளது. கோணங்களை அளவிடுகின்ற வேணியர் இடுக்கிமானி ஆய்வுகூடத்தில் உள்ளது. கோணங்களை அளவிடுகின்ற வேணியர் இடுக்கிமானி ஒன்றின் அடுத்த வினா கோணங்களை அளவிடுகின்ற வேணியர் இடுக்கிமானி ஒன்றில் 59 பிரதான பிரிவுகளை 60 வேணியர் பிரிவுகளாக பிரிப்பதன் மூலம் கருவியாக்கப்பட்டுள்ளது. பிரதான அளவிடை ஒவ்வொன்றும் ஒரு வகையில் அளவு கூடப்பட்டிருக்க பிரதான அளவிடையினுடைய 59 சம பிரிவுகளை 60 வேணியர் பிரிவுகளாக பிரிப்பதன் மூலம் கருவி ஆக்கப்பட்டுள்ளது. பிரதான அளவிடை ஒரு வகையில் அளவு கூடப்பட்டிருக்க பிரதான அளவிடையினுடைய 59 சம பிரிவுகளை 60 வேணியர் பிரிவுகளாக பிரிப்பதன் மூலம் கருவி ஆக்கப்பட்டுள்ளது. ஆக 60 வேணியர் ஸ்கேல் என்பது 59 மெயின் ஸ்கேலாக இருக்கும். அப்போ ஒரு வேணியர் ஸ்கேல் என்பது 59 பாகையின் கீழ் 60, அதாவது 59 கலையாகும். கருவியினுடைய இழிவெண்ணிக்கை என்பது ஒரு பிரதான அளவிடையிலிருந்து ஒரு வேணியர் அளவிடையை கழிக்க வரும். ஒரு பிரதான அளவிடை ஒரு பாகை, ஒரு வேணியர் அளவிடை 59 கலை, ஒரு பாகை என்ற 60 கலை, அதில் 59 கலை போனா ஒரு கலை. இதுதான் விட. ஆகவே மாணவர்களே கோணங்களை அளவிடுகின்ற வேணியர் இடுக்கிமானி ஒன்றில் பிரதான அளவிடையினுடைய 59 சம பிரிவுகளை 60 சம பிரிவுகளாக பிரிப்பதன் மூலம் வேணியர் கருவி ஆக்கப்பட்டுள்ளது. கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? 60 வேணியர் பிரிவுகள் சமன் 59 பிரதான பிரிவுகள். ஆகவே ஒரு வேணியர் பிரிவு என்பது 59 கீழ் 60 வேணியர் பிரிவு பிரதான பிரிவு.
ஒரு பிரதான பிரிவு ஒரு பாக, அப்ப 59 பாகையின் கீழ் 60 சமன் 59 கலை. ஆகவே இழிவெண்ணிக்கை ஒரு பிரதான அளவிடையில் இருந்து ஒரு வேணியர் அளவிடையை கழிப்பதன் மூலம் பெறலாம். ஒரு பிரதான அளவிடை ஒரு பாகை, ஒரு வேணியர் அளவிடை 59 கலை. ஆகவே ஒரு கலை என்பது இதற்கான விடையாகும். இந்த கருவியினை பயன்படுத்தி ஓர் அளவீட்டை பெறுகின்ற போது, இந்த கருவியினை பயன்படுத்தி அளவீட்டை பெறுகின்ற போது, இந்த கருவியினை பயன்படுத்தி அளவீட்டை பெறுகின்ற போது வேணியரின் பூச்சி அளவீடு பிரதான அளவிடையினுடைய 29ஆம் 30ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க, வேணியரின் 10வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. இந்த கருவியினை கொண்டு வாசிப்பினை பெறுகின்ற போது வேணியரின் பூச்சி அளவீடு பிரதான அளவிடையின் 29ஆம் 30ஆம் பிரிவுகளுக்கிடையில் இருக்க, வேணியரின் 10வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. வாசிப்பொன்றினை பெறுகின்ற போது பிரதான அளவிடையின் 29ஆம் 30ஆம் பிரிவுகளுக்கிடையில் வேணியரின் பூச்சி அளவீடு இருக்க, வேணியரின் 10வது பிரிவு பிரதான அளவிடை ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. கருவியின் வாசிப்பு யார்? கருவியினுடைய வாசிப்பு 29 தர கருவியினுடைய பிரதான அளவிடை ஒரு பாகையில் அளவு கூடப்பட்டுள்ளது. அப்ப 29க்கும் 30க்கும் இடையில வேணியன்ற பூச்சியம் இருக்குது, வேணியற்ற பூச்சியம் 29க்கும் 30க்கும் இடையில இருக்குது. ஆகவே 29 தர ஒரு பாகை சக 10வது வேணியர் பிரிவு பிரதான அளவுடைய ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. 10 தர அதனுடைய இழிவெண்ணிக்கை ஒரு கலை. ஆகவே 29 பாகை, 29 தர ஒரு பாகை 29 பாகை, 10 தர ஒரு கலை 10 கலை. ஆகவே 29 பாகை 10 கலை என்பது விடையாகும். கருவியினுடைய வாசிப்பு 29க்கும் 30க்கும் இடையில் வேணியற்ற பூச்சி அளவீடு இருந்தது. அப்ப 29 தர ஒரு பாகை, 10வது பிரிவு பிரதான அளவுடைய ஒன்றுடன் பொருந்தி இருந்தது. 10 தர ஒரு கலை, 29 பாகை, 29 தர ஒரு பாகை 29 பாகை, 10 தர ஒரு கலை 10 கலை. ஆகவே 29 பாகை 10 கலை என்பதா. ஆகவே மாணவர்களே, இவ்வாறான வேணியர் இடுக்கிமானிகளில் வலுவற்ற வேணியர் இடுக்கிமானிகளில் வாசிப்பை பெறுவது, அதனுடைய இழிவெண்ணிக்கை பெறுவது பற்றி நாங்கள் கற்றோம். தொடர்ச்சியாக இந்த வேணியர் இடுக்கிமானிகளை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற போது தாடைகள் துருப்பிடிப்பதனாலும் தாடைகளில் உள்ள பூச்சுக்கள் வெப்பநிலை காரணமாக விரிவடைவதனாலும் கருவியில் வலு உண்டாகும். அதாவது தாடைகளுக்கிடையே பொருளேதும் அற்ற நிலையில், அதாவது தாடைகள் ஒன்றை ஒன்று தொட்டுள்ள போது வேணியரினுடைய பூச்சி அளவீடும் பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்க மாட்டாது. அந்த நிலையில் கருவி பூச்சிய வலுவுடைய கருவி எனப்படும். கருவியினுடைய வலு என்பது கருவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு செல்கின்ற போது தாடைகள் துருப்பிடிப்பதனாலும் தாடைகளில் உள்ள பூச்சுக்கள் வெப்பநிலை காரணமாக விரிவடைவதனாலும் தாடைகள் விகாரமடைவதன் காரணமாகவும் அங்கு நாங்கள் தாடைகளிடையே பொருளேதும் அற்ற நிலையில் பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் வேணியர் அளவிடையினுடைய பூச்சி அளவீடும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு காணப்பட மாட்டாது. இந்த நிலையில் கருவி பூச்சிய வலுவுடைய கருவி எனப்படும். அதாவது கருவியினுடைய வலுக்களை நாங்கள் இரு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று நேர்பூச்சிய வலு, இரண்டு மறைப்பூச்சிய வலு.
கருவியினுடைய வலுவினை நாங்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று நேர்பூச்சிய வலு, மற்றது மறைப்பூச்சிய வலு. நேர்பூச்சிய வலு என்றால் என்ன? தாடைகளிடையே பொருள் ஏதும் அற்ற நிலையில், தாடைகளிடையே பொருள் ஏதும் அற்ற நிலையில் பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீட்டில் இருந்து வேணியரினுடைய பூச்சி அளவீடு வலது புறமாக விலகி இருந்தால் கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவி எனப்படும். தாடைகளிடையே பொருள் ஏதும் அற்ற நிலையில் வேணியரின் பூச்சி அளவீட்டில் இருந்து வலது பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீட்டில் இருந்து வேணியரினுடைய பூச்சி அளவீடு வலது புறமாக விலகி இருப்பின் கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவி எனப்படும். தாடைகளிடையே பொருள் ஏதும் அற்ற நிலையில், தாடைகள் ஒன்றை ஒன்று தொட்டுள்ள நிலையில் பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீட்டில் இருந்து இடதுபுறமாக வேணியரின் பூச்சி அளவீடு விலகி இருப்பின் கருவி மறைப்பூச்சிய வலுவுடைய கருவி எனப்படும். தாடைகளிடையே பொருள் ஏதும் அற்ற நிலையில் பிரதான அளவிடையின் பூச்சி அளவீட்டில் இருந்து வலது புறமாக வேணியரின் பூச்சி அளவீடு விலகி இருப்பின் கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவி எனப்படும். தாடைகளிடையே பொருள் ஏதும் அற்ற நிலையில் பிரதான அளவிடையின் பூச்சி அளவீட்டில் இருந்து இடதுபுறமாக வேணியரின் பூச்சி அளவீடு விலகி இருப்பின் அது மறைப்பூச்சிய வலுவுடைய கருவி எனப்படும். ஆகவே மாணவர்களே, கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் புறப்படுகின்ற வாசிப்பிலிருந்து நேர்பூச்சிய வலுவை கழிப்பதன் மூலம் உண்மை வாசிப்பு புறப்படும். கருவி மறைப்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் புறப்படுகின்ற வாசிப்புடன் மறைப்பூச்சிய வலுவை கூட்டுவதன் மூலம் உண்மை வாசிப்பு புறப்படும். ஆகவே மாணவர்களே, கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் புறப்படுகின்ற வாசிப்பில் இருந்து நேர்பூச்சிய வலுவை கழிப்பதன் மூலம் உண்மை வாசிப்பு புறப்படும். கருவி மறைப்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் மறைப்பூச்சிய வலுவை கூட்டுவதன் மூலம், வாசிப்புடன் மறைப்பூச்சிய வலுவை கூட்டுவதன் மூலம் உண்மை வாசிப்பு புறப்படும். ஆகவே மாணவர்களே, தாடைகளிடையே ஒரு கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் அந்த வினாவினை செய்து கொள்வது என்பதை பார்ப்போம். ஒரு கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் வினாவினை எவ்வாறு நாங்கள் செய்து கொள்வது என்பதை பார்ப்போம். தாடைகளிடையே பொருள் ஏதும் அற்ற நிலையில் பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீட்டில் இருந்து வலது புறமாக வேணியர் அளவிடையினுடைய பூச்சி அளவீடு விலகி இருந்தது. அத்துடன் பிரதான அளவிடையினுடைய 7வது பிரிவுடன் வேணியர் அளவிடையினுடைய 7வது பிரிவு பொருந்தி இருந்தது. கருவியினுடைய நேர்பூச்சிய வலு யாது? அதாவது பிரதான அளவிடையினுடைய 7வது பிரிவுடன் வேணியர் அளவிடையினுடைய 7வது பிரிவு பொருந்தி இருந்தது. தாடைகளிடையே பொருள் ஏதும் அற்ற நிலையில் பிரதான அளவிடையினுடைய 7வது பிரிவுடன் வேணியர் அளவிடையினுடைய 7வது பிரிவு பொருந்தி இருந்தது. கருவியினுடைய நேர்பூச்சிய வலு யாது? ஒரு கருவி இருந்தால் அந்த கருவியினுடைய பிரதான அளவிடை மெயின் ஸ்கேல் பிரதான அளவிடை இப்படி இருந்தால் பிரதான அளவிடை ஒவ்வொன்றும் மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டிருக்க இப்படி இருக்கும். ஒரு பிரதான அளவிடை ஒவ்வொன்றும் மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டிருக்க
பிரதான அளவிடையின் மீது வேணியர் அளவிடை நகரக்கூடியவாறு கருவியாக்கப்பட்டிருக்கும். பிரதான அளவிடையினுடைய 7வது பிரிவுடன் வேணியர் அளவிடையினுடைய 7வது பிரிவு பொருந்தது. அண்டால் பிரதான அளவிடையினுடைய இந்த 7 பிரிவின் நீளம் 7 மில்லிமீட்டர், வேணியர் அளவிடையினுடைய 7 பிரிவினுடைய நீளம் 7 தர 0.9 மில்லிமீட்டர். பிரதான அளவிடையினுடைய இந்த 7 பிரிவின் நீளம் 7 மில்லிமீட்டர். பிரதான அளவிடையினுடைய 7வது பிரிவுடன் வேணியரினுடைய 7வது பிரிவு பொருந்தது. அப்ப இந்த 7 பிரிவின் நீளம் 7 மில்லிமீட்டர், வேணியரினுடைய 7 பிரிவினுடைய நீளம் 7 தர 0.9 மில்லிமீட்டர். ஆகவே கருவியினுடைய நேர்பூச்சியவளு என்பது இந்த 7 மில்லிமீட்டர்ல இருந்து 7 தர 0.9 மில்லிமீட்டர், 6.3 மில்லிமீட்டர், 7 தர 0.9 மில்லிமீட்டர், 6.3 மில்லிமீட்டரை கழிக்கின்ற போது 0.7 மில்லிமீட்டர் என பெறப்படும். பிரதான அளவிடையினுடைய 7 மில்லிமீட்டரில் இருந்து வேணியர் அளவிடையினுடைய 7 அளவீட்டினுடைய அளவீடு 7 into 0.9 மில்லிமீட்டர் கழிக்கிற நேரம் 7 மில்லிமீட்டர் மைனஸ் 6.3 மில்லிமீட்டர் 0.7 மில்லிமீட்டர் என பெறப்படும். இதுவே கருவியினுடைய நேர்பூச்சிய வலு ஆகும். இதுவே கருவியினுடைய நேர்பூச்சிய வலு ஆகும். ஆகவே மாணவர்களே, பிரதான அளவிடையினுடைய 7வது பிரிவுடன் வேணியர் அளவிடையினுடைய 7வது பிரிவு பொருந்தி இருந்தது. பிரதான அளவிடையினுடைய 7 பிரிவு என்பது 7 மில்லிமீட்டர், வேணியர் அளவிடையினுடைய 7 பிரிவு என்பது 7 தர 0.9 மில்லிமீட்டர், அதாவது 6.3 மில்லிமீட்டராக இருக்கும். ஆகவே வேணியற்று 7 பிரிவு 6.3 மில்லிமீட்டர், பிரதான அளவிடையின் 7 அளவீடு 7 மில்லிமீட்டர். அப்ப இந்த 7 அளவீடு யாருக்கு சிறிதென்று சொன்னால் வேணியற்று 7 பிரிவு சின்ன நீளம். ஆகவே இதிலே இருந்து இதை கழிக்க வாரது உங்களுக்கு நேர்பூச்சிய வலுவை தரும். அல்லது மாணவர்களே, ஒரு கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் இந்த கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருக்கிறதால இந்த கருவியினுடைய பூச்சி அளவீடு 0வுக்கும் பிரதான அளவிடையினுடைய பூச்சியத்துக்கும் 1க்கும் இடையிலே இருக்குது. அப்ப 0 பிளஸ் வேணியரினுடைய எத்தனையாவது பிரிவு பொருந்தது? 7வது பிரிவு பொருந்தது. 7 தர கருவியினுடைய இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர் ஆகும். 7 தர 0.1 மில்லிமீட்டர் ஆகும். 0.1 மில்லிமீட்டர் ஆகும். அதாவது வேணியரினுடைய 7வது பிரிவு பிரதான அளவிடையினுடைய 7வது பிரிவுடன் பொருந்துகிறது. ஆகவே கருவியினுடைய நேர்பூச்சிய வலு 0 பிளஸ் 7 into 0.1 மில்லிமீட்டர். ஆகவே 0.7 மில்லிமீட்டர் என நீங்கள் நேரடியாக எழுதலாம். அதாவது மாணவர்களே, அதாவது வேணியரினுடைய பூச்சி அளவீடு இங்கே இருக்கிறது. வேணியரினுடைய பூச்சி அளவீடு பிரதான அளவிடையினுடைய பூச்சியத்துக்கும் 1க்கும் இடையில் இருக்கிறது. ஆகவே 0 பிளஸ் வேணியரினுடைய எத்தனையாவது பிரிவு பொருந்துகிறது? 7வது பிரிவு. 7 தர 0.1 மில்லிமீட்டர் 0.7 மில்லிமீட்டர் என புறப்படும். இந்த கருவி நேர்பூச்சிய வலுவுடைய கருவி. இந்த கருவியினை பயன்படுத்தி அளவீடுகளை எடுக்கின்ற போது பெறப்படுகின்ற வாசிப்பில் இருந்து இந்த நேர்பூச்சிய வலுவை கழிப்பதன் மூலம்தான் உண்மை வாசிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, இதே போல ஒரு கருவி மறைப்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் எவ்வாறு வினாவை செய்வது? ஆகவே வினாவை குறித்துக் கொள்ளுங்கள்.
தாடகளிடையே பொருளேதுமற்ற நிலையில் தாடகளிடையே பொருளேதுமற்ற நிலையில் பிரதான அளவிடையினுடைய 5வது பிரிவுடன் வேணியர் அளவிடையினுடைய 6வது பிரிவு பொருந்துகிறது. பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டிருக்க பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டிருக்க வேணியரினுடைய 10 சம பிரிவுகள் பிரதான அளவிடையினுடைய 9 சம பிரிவுகளுடன் பொருந்துமாறு கருவியாக்கப்பட்டுள்ளது. ஆகவே கருவியினுடைய இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர் ஆகும். கருவியினுடைய இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர் ஆகும். பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டிருக்க வேணியரினுடைய 9 பிரதான அளவிடையினுடைய 9 சம பிரிவுகளுடன் வேணியரின் 10 சம பிரிவுகள் பொருந்துமாறு கருவியாக்கப்பட்டுள்ளது. 9 பிரதான அளவிடை சமன் 10 வேணியர் அளவிடை. ஒரு பிரதான அளவிடை 1 மில்லிமீட்டராக இருக்கும். பிரதான அளவிடை மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டிருக்க என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக இதனுடைய இழிவெண்ணிக்கை எழுதலாம். இது இந்த இழிவெண்ணிக்கை நீங்கள் எழுதலாம். பிரதான அளவிடைக்கும் வேணியர் அளவிடைக்கும் இடையான வாசிப்பு வித்தியாசம் உண்டு. அதன் கீழ் வேணியர் பிரிவுகளினுடைய எண்ணிக்கை 10, பிரதான அளவிட வாசிப்பினுடைய அளவீடு 1 மில்லிமீட்டர். ஆகவே 0.1 மில்லிமீட்டர் என நேரடியாக எழுதலாம். அதாவது பிரதான அளவிடைக்கும் வேணியர் அளவிட வாசிப்புக்கும் இடையான வித்தியாசம் உண்டு. வேணியர் பிரிவுகளினுடைய எண்ணிக்கை 10, பிரதான அளவிட வாசிப்பினுடைய அளவீடு 1 மில்லிமீட்டர். பிரதான அளவிடை 1 மில்லிமீட்டரில் அளவு கோடிடப்பட்டுள்ளது. அப்படி எழுதினால் 0.1 மில்லிமீட்டர் என நேரடியாக எழுதலாம். ஆகவே மாணவர்களே, இந்த கருவியை பயன்படுத்தி ஒரு அளவீட்டை அளவிடுகின்ற போது இவ்வாறான ஒரு கருவியை பயன்படுத்தி அளவீட்டை பெறுகின்ற போது முதலில் நாங்கள் தாடைகள் ஒன்று தொடச் செய்வோம். தாடைகளை ஒன்று தொடச் செய்கின்ற போது தாடைகளை ஒன்று தொடச் செய்கின்ற போது 5வது பிரதான அளவிடையுடன் 6வது வேணியர் அளவிடை பொருந்தி இருந்தது என்று சொன்னால் நீங்க நினைக்க வேணும், பிரதான அளவிடையினுடைய 5வது பிரிவு இதில் இருக்கண்டா, இது பிரதான அளவிடை. 5வது பிரிவு இதில் இருக்கண்டால் இதனுடைய 0 இங்கே இருக்கண்டால் இதுக்கிடப்பட்ட நீளம் 5 மில்லிமீட்டர். இதுக்கிடப்பட்ட நீளம் 5 மில்லிமீட்டர். இதோட 6வது வேணியர் பிரிவு பொருந்துதண்டால் 6வது வேணியர் பிரிவு பொருந்துதண்டா 0 இவ்வளவு தூரத்தில் இருக்கும். இந்த வேணியற்ற 0 இங்கே இருக்கும். வேணியற்ற 0 6.0.9 தூரத்தில் இருக்கும். 6.0.9 6.0.9 5.4 மீட்டர் தூரத்தில் இருக்கும். 5.4 மீட்டர் தூரத்தில் அது இருக்கும். 5.4 தூரத்திலே அது இருக்கும். 5.4 மில்லிமீட்டர் தூரத்தில் இருக்கும். அப்ப இவ்வளவும் 5 மில்லிமீட்டர், இவ்வளவும் 5.4 மில்லிமீட்டர். பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீட்டில இருந்து வேணியர் அளவிடையினுடைய பூச்சி அளவீடு எவ்வளவு விலகி இருக்குது என்று சொன்னா 0.4 மில்லிமீட்டர் விலகி இருக்கு. மாணவர்களே, இந்த கீழே இருக்கிறது வேணியர் அளவிடை, மேலே இருப்பது பிரதான அளவிடை. பிரதான அளவிடையினுடைய 5வது பிரிவு, பிரதான அளவிடையினுடைய 5வது பிரிவுடன் வேணியர் அளவிடையினுடைய 6வது பிரிவு பொருந்தது என்றால் 6வது பிரிவு பொருந்தது என்று சொன்னால் பிரதான அளவிடையினுடைய 5வது பிரிவிதில் இருந்தால் அதனுடைய பூச்சி அளவீடு எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்ற 5 மில்லிமீட்டர் தூரத்தில் இருக்கும். பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீட்டுக்கும் பிரதான அளவிடையினுடைய பூச்சி அளவீட்டுக்கும் 5வது பிரிவுக்கும் இடப்பட்ட தூரம் 5 மில்லிமீட்டர்.
பிரதான அளவுடையவனுடைய 5வது பிரிவுடன் வேணியரினுடைய 6வது பிரிவு பொருந்தது. அப்ப வேணியற்ற பூஜ்ஜியம் எங்கே இருக்கும் என்றால் 6 × 0.9 5.4 5.4 மில்லிமீட்டர் தூரத்தில் அது காணப்படும். ஆகவே பிரதான அளவுடையினுடைய பூச்சி அளவீட்டில் இருந்து வேணியரினுடைய பூச்சி அளவீடு எவ்வளவு விலகி இருக்கும் என்றால் 0.4 மில்லிமீட்டர் விலகி இருக்கும். அதுதான் மறைப்பூச்சிய வலு எனப்படும். அதுவே மறைப்பூச்சிய வலு எனப்படும். அதாவது பிரதான அளவுடையினுடைய பூச்சி அளவீட்டில் இருந்து இடதுபுறமாக வேணியரினுடைய பூச்சி அளவீடு எவ்வளவு விலகி இருக்குமோ அதுதான் கருவியினுடைய மறைப்பூச்சிய வலு எனப்படும். மறைப்பூச்சிய வலுவை நீங்கள் கணித்து பெறப்படுகின்ற வாசிப்புடன் மறைப்பூச்சிய வலுவை கூட்டுவதன் மூலம் உண்மை வாசிப்பை நாங்கள் பெறலாம். உண்மை வாசிப்பை பெறலாம். அதாவது மாணவர்களே, இந்த கருவியினுடைய மறைப்பூச்சிய வலுவை பெற்றுக்கொள்ளுகின்ற இன்னொரு வழி, நீங்கள் 6 × 0.9 5.4 - 5 மில்லிமீட்டர் சமன் 0.4 மில்லிமீட்டர் என பெற்றுக்கொள்ளலாம். அப்படி எழுதலாம். அல்லது நாங்கள் இதை வேறு எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், மறைப்பூச்சிய வலுவை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்றால், மறைப்பூச்சிய வலுவை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இது 0க்கும் -1க்கும் இடையில இருப்பது போல நாங்கள் நினைக்கலாம். அப்ப -1 சக வேணியரினுடைய எத்தனையாவது பிரிவு பொருந்தது 6 6.0.1 மில்லிமீட்டர், அது சமன் 0.4 மில்லிமீட்டர். இதுவே மறைப்பூச்சிய வலு. 1க்கும் 0க்கும் இடையில் இருப்பது போல கற்பனை செய்யலாம். அப்ப 1 சக வேணியரினுடைய எத்தனையாவது பிரிவு பொருந்தது 6வது பிரிவு 6 × 0.1 சமன் -0.4 மில்லிமீட்டர். மறைப்பூச்சிய வலு 0.4 மில்லிமீட்டராக இருக்கும். இவ்வாறும் நாங்கள் இந்த மறைப்பூச்சிய வலுவை பெறலாம். அடுத்ததாக நாங்கள் கற்கப் போகின்ற வினா, ஒரு கருவி நேர்ப்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால், ஒரு கருவி மறைப்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் வாசிப்பை பெறுவது எவ்வாறு, உண்மை வாசிப்பை எவ்வாறு பெறுவோம் என்பதா. ஆகவே மாணவர்களே, ஒரு கருவி நேர்ப்பூச்சிய வலுவுடைய கருவியாக இருந்தால் எவ்வாறு வாசிப்பை பெற்றுக்கொள்வது, உண்மை வாசிப்பை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பிலே மிகவும் விரிவாக கற்றுக்கொள்வோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் வல்ல பெரம்பொருளுக்கு நன்றியை தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.